அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய அரசு குறிப்பாக நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் நடத்திய அந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய எத்தனை நிலைகள் பாதிக்கப்பட்டது, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலும் இப்போ ஆல்மோஸ்ட் வெளியாயிடுச்சு. பட் ஸ்டில் அதில் இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான விஷயங்கள் வெளியாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த காத்திருப்புக்கு முன்னாடியே பாகிஸ்தான் இப்போ வேற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க, அதுவும் இந்தியாவை நோக்கி முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர் தொடர்ச்சியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் தோல்வி அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு எதிராக அவங்க நடத்திய போரில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாக தொடர்ச்சியாக போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய ஏர்பேஸ்லேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சேதமடைந்தது, அதை அவங்க சரி செய்யறதுக்கு நியூஸ் பேப்பரில் டெண்டர் விட்ட விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாக அம்பலமாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஷபாஸ் ஷெரீஃப் சொல்கிற ஒரு விஷயத்த பாருங்கள். இந்த ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு உறுதுணையாக நின்றது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு சிலர் இந்தியாவுக்கு ஆதரவாக இந்த ஆபரேஷன் சிந்தூரில் செயல்பட்டாங்க, அவங்களுடைய டெக்னாலஜி செயல்பட்டது உள்ளிட்ட விஷயங்களை இஸ்ரேலையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எதுக்கு இதை அவர் செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. பாகிஸ்தானுக்கு நேரடியாக இந்தியாவை எதிர்க்க ஒரு வல்லமை இல்லை அப்படிங்கிறது ஆபரேஷன் சிந்தூர் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அவங்க வச்ச ஒரு டார்கெட்டு கூட இந்தியாவை ரீச் ஆகலை அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியுது. எப்படியாவது பொற்கோயிலை தாக்கணும் அப்படின்னு அவங்க வச்ச அந்த டார்கெட்டும் பலிக்கலை. ஸோ எதுவுமே பலிக்கலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவை ஒரு அரக்கன் போல, இந்தியாவை ஒரு பயங்கரவாத நாடு போல, இந்தியாவை ஒரு மோசமான நாடு, ஈவு இரக்கமற்ற நாடு அப்படின்னு போர்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த அஸ்திரத்தை ஒரு கையில் எடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2 நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க, காசால இத்தனை குழந்தைகள் இறந்துட்டாங்க, ஆல் ஐஸ் ஆன் காசா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் பெரிய பெரிய போஸ்ட். இந்த பெரிய பெரிய போஸ்ட் போட்ட இந்த யாருமே ஆல் ஐஸ் ஆன் பெஹல்காம்னு ஒரு போஸ்ட்டை கூட போடலை. ஆனால் ஆல் ஐஸ் ஆன் காசா, காசாவில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கிறது, குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இஸ்ரேலுக்கு நெகட்டிவான ஒரு போர்ட்ரேவை, அந்த நரேஷன் வாரை மிக தெளிவாக முன்னெடுக்குது ஒரு சில நாடுகள். இப்போ அந்த நாட்டில் எப்படியாவது இந்தியாவையும் கோத்து விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட ஷபாஸ் ஷெரீஃப் என்ன பண்றாரு, இஸ்ரேல் தான் இந்தியாவுக்கு உதவியாக இருந்தது, இஸ்ரேலும் இந்தியாவும் கூட்டாளி நாடு போல செயல்படுது அப்படிங்கிற அந்த கார்டை போட்டிருக்கிறார். இது நத்திங் பட் அந்த இஸ்ரேல் காசால செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்தியாவையும் உள்ள கூட சேர்த்து அதை இந்தியா நேம அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் தானே தவிர இது வேற எதுவுமே இல்லை. ரெண்டாவது, இந்த போர்ல எப்படியாவது நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற காமிச்சுக்கிறதுக்கு தான் அஸ்ஸீம் முனீருக்கு மார்ஷல் பட்டம் கொடுத்தாங்க. உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் செய்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்த இஸ்ரேல் விஷயத்தை இப்படி இவங்க செஞ்சாலும் கூட இதை பற்றி இந்தியா எந்த இடத்துலையுமே கவலைப்படல. ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய அந்த முதல் நாள் நமக்கு ஆதரவு கொடுத்த முதல் நாடு இஸ்ரேல். இப்ப கூட நீங்க யூடியூப்ல போய் ஒரு சில வீடியோஸை பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாஹூ ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். அதாவது, இந்த உலக நாடுல, இந்த உலகத்திலேயே சபிக்கப்பட்ட இனம்னு ஒன்று இருக்குன்னா அது யூத இனம் தான். எங்க இனத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை எல்லா நாடுகள்லையுமே நாங்க சந்திச்சோம். எங்களை ஒருத்தர் கூட நிம்மதியா வாழ விடல, எங்க மக்களை, எங்க குழந்தைகளை ஒருத்தரை கூட நிம்மதியா இந்த உலக நாடுகள் யாருமே வாழ விடல. ஆனா யூதர்கள் அன்று முதல் இன்று வரை அமைதியாக சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரே நாடு இந்தியா அப்படின்ட்டு நெத்தன்யாஹூ பேசியிருப்பார். இது எதை காட்டுது? இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது இன்று அல்ல நேற்று அல்ல, ஒரு ராஜாங்க ரீதியாக அங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் துணை நின்றுருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை காமிக்குது. அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய விவசாயத்துறை தொடங்கி நம்மளுடைய பாதுகாப்பு டெக்னாலஜி வர எல்லா இடத்துலையுமே நமக்கு இஸ்ரேல் உறுதுணையாக நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆல் ஐஸ் ஆன் காசா,
இஸ்ரேலை வந்து கடுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய புரட்சியாளர்கள் வந்து கொடியை தூக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெஹல்காம்ல 26 உயிர் போனப்போ, நம்மளுடைய அப்பாவி இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டப்போ, நாம ஒரு ஆபரேஷனை முன்னெடுத்தப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து உதவிய முதல் வந்து ஆமா நீங்க போய் அடிங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து உறுதுணையாக ஆதரவாக நின்ற நாடு இஸ்ரேல், இரண்டாவது நாடு ரஷ்யா. இந்த 2 நாடுகள் தான் நமக்கு வந்து உறுதுணையாக நின்ற நாடுகள். ரஷ்யாவுடைய S-400 இருந்து ரஷ்யாவுடைய டெக்னாலஜிஸை வந்து நாம வந்து நம்மளுடைய போர்லேயே வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ட்ரோன்ஸ்ல நம்மளுடைய டெக்னாலஜிஸ்ல இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு, இஸ்ரேலுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா இந்த நரேஷனை வந்து இவங்க பில்ட் பண்றது அப்படிங்கிறது இஸ்ரேலோட சேர்த்து அப்படியே வந்து இந்தியாவையும் ஒரு பூச்சாண்டி போல வந்து காமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து எந்த ஒரு விஷயமே தெரியாம, எந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம ஆல் ஐசான் காசா அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து இந்தியா வந்து இஸ்ரேலை எதிர்க்கணும் அப்படின்னு போடுறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அடுத்த கட்டமா பாருங்க, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பா நெதர்லாண்ட்ஸ்ல போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்கார். அந்த பேட்டியில பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி. அதே மாதிரி பாகிஸ்தான் காஷ்மீர்ல ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அந்த பகுதியிலேருந்து வந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும். வெளியேறிய பிறகுதான் எங்களுக்கு வந்து இந்த டாக்ஸே நடக்கும். அதாவது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே அவங்க வந்து காஷ்மீரை வெக்கேட் பண்ணா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆபரேஷன் சிந்தூரை ஒரு பக்கம் கடுமையாக முன்னெடுத்தாலும் கூட இந்த காஷ்மீர் விஷயத்துல குறிப்பா POK பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நம்மளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே வந்து குறையல, எந்த இடத்துலையுமே வந்து இந்த சுதி இறங்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மிக தெளிவாக பார்க்கிறோம். இதுக்கு நடுவில் ஜப்பான் அரசும் வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு, அதனால நாங்கள் இதை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜப்பானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்பாக ரஷ்யாவா இருக்கட்டும், நமக்கு வந்து உறுதுணையா இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக நீடிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இதுல பாகிஸ்தான் என்னதான் இந்த மாதிரி நரேஷனை வந்து பில்ட் பண்ணாலும் கூட, அதாவது இப்போ இந்தியா வந்து ஒரு ஈவு இறக்கமற்ற நாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரைஸ் பண்ணா கூட, நாம நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்து தொடர்ச்சியாக எந்த இடத்துலையுமே வழுவாம என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். மிக குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நாம் எடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும், குறிப்பாக நம்மளுடைய ராணுவம் நோக்கி எடுத்து வரக்கூடிய ஒரு நடவடிக்கையும் இதுல வந்து ரொம்ப குறிப்பிட்ட லெவல்ல வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதுல நம்ம ஆபரேஷன் சிந்தூருடைய இன்னொரு பரிமாணமா உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த ISI நெட்வொர்க், அதுக்கு உதவக்கூடிய நபர்கள், இவங்களை வந்து களை எடுக்கும் பணி வந்து தீவிரமாயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது இன்னும் வந்து தீவிரமாயிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமாக இந்த நெட்வொர்க்கை வந்து களை எடுக்கிறதுக்கான அந்த பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரிவாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய பஞ்சாப் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ISI உடைய பேக்கப் இருந்திருக்கு. இது அதுவும் குறிப்பாக வந்து இவங்க எல்லாமே ஒரு ஃபாரின் பேஸ்டு ஹேண்ட்லர்ஸோடைய கட்டுப்பாட்டில் இருந்து இயங்கக்கூடிய நபர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்திய இராணுவத்துடைய மிக முக்கியமான நகர்வு, அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த இந்தியாவுடைய பேஸில் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் வந்து இருந்து இந்திய இராணுவத்துடைய இந்த ட்ரூப்ஸோடைய நகர்வு, இது எல்லாத்தையும் பார்ப்பது அல்ல எல்லாத்தையும் உளவு பார்ப்பது, சம்பந்தமான தகவலை கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருந்த 6 பேர் பஞ்சாப்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குஜராத்ல ATSன்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் பயங்கரவாத தடுப்பு பிரிவு வந்து இந்த வெப்சைட் மூலியமா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வலைதளங்களுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணி அது மூலியமா அவங்க கருத்து வந்து பகிர்றதுக்கான விஷயங்களை செய்து கொண்டிருந்த ஒரு நெட்வொர்க்கை முடக்கி இருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து விசாரணையும் அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நாம வந்து நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளுடைய எதிரியான பாகிஸ்தானை நேரடியாக வந்து ஆயுதங்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ், நம்மளுடைய அந்த பராக்கிரமத்தை காமிச்சு நாம வந்து வீழ்த்தினது. அதற்கு பிறகு இவங்களுடைய ஒரு நெட்வொர்க் வந்து இந்தியாக்குள்ள செயல்பட்டு இருக்கு இல்லையா? இப்போ அதை வந்து ஒன்றொன்றாக களை எடுக்கக்கூடிய விஷயங்களை இந்திய அரசு வந்து தீவிரப்படுத்தியிருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆர்மி, இந்திய ராணுவத்தை ஏற்கனவே நம்ம முந்தைய பதிவுகளை சொல்லியிருந்தோம், இந்திய ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்காக 50,000 கோடி ஒதுக்கி அதுக்கான பணிகள் ஒரு பக்கம் முடுக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்னும் வந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம்.
குறிப்பாக நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான மிக் 29 யூபிஜி, அதுக்கப்புறம் வந்து சுக்காய் 30 ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரஷ்யாவுடைய RBVSD அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கான பணிகள் வந்து போயிட்டுருக்கு. அதாவது ரஷ்யாவுடைய ஏர் டு ஏர் மிசைலை, ஏவுகணையை நம்மளுடைய விமானத்தில் வந்து இணைப்பதற்கான பணி அப்படிங்கிறது போயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ரஃபேலில் இதே மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்காக நம்ம வந்து டெசால்ட் ஏவியேஷன் அந்த நிறுவனத்தை வந்து அணுகியிருந்தோம். இப்போ வந்து நம்மளுடைய சுக்கோய் அப்புறம் மிக் 29லையும் வந்து இந்த இணைப்பதற்கான பணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா தன்னுடைய இந்த நியூ மிசைல் யூனிட்டை வந்து ஷயாக் நதிக்கு பக்கத்தில் வந்து அவங்க வந்து நிறுவ போகிறாங்க. இப்போ இந்த நதி எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயத்தை பாருங்கள். லடாக்கில் நம்மளுடைய அம்யூனிஷன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் வந்து அதிகரிக்க போகிறாங்க. ஸோ லடாக் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக இருக்குது. லடாக்கில் நமக்கு யாரால் பிரச்சனை வருங்கிறது உலகத்துக்கே தெரியும், சைனாவால். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ வந்து இந்த அம்யூனிஷன் யூனிட்டை வந்து இந்தியா நகர்த்துவது, அதை வந்து அங்கே வந்து உருவாக்குவதற்கான காரணமும் இதில் வந்து இல்லாமல் இல்லை. ஸோ தொடர்ச்சியாக நம்ம எந்தெந்த இடத்துல நம்மளுடைய இராணுவத்தை நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்மி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து வலுப்படுத்தணுமோ அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ரொம்ப முக்கியமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவாக கொண்டாடப்படுது வந்து S-400. ரஷ்யா கிட்ட இருந்து நாம் வாங்கின அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்காற்றியது. அந்த பங்குடைய வெளிப்பாடாக நிறைய விஷயங்கள் S-400 தொடர்பாக நிறைய தகவல்கள் வெளிவந்தது. இப்போ பாருங்க, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டை வந்து செய்ய போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த S-400 போல ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம முழுக்க இந்திய தயாரிப்பாக நம்ம வந்து உருவாக்க போகிறோம். இதுக்கான பணிகள் வந்து தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த S-400 வந்து நாங்கள் வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு வந்து பாகிஸ்தான் வந்து தம்பட்டம் அடிக்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து நேரடியாக அந்த பேஸுக்கு போய் விசிட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கலை அப்படிங்கிறது வந்து புருவாச்சு அது. ஆனால் இப்படியே தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மட்டுமே நம்பி இருக்க முடியாது அப்படிங்கிற சூழலும் இருக்குது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இண்டிஜினஸாக முழுக்க இந்திய தயாரிப்போட S-400 மாதிரியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வந்து நாமளே வந்து உருவாக்க போகிறோம். ஸோ இதுக்கான அந்த ப்ராஜெக்டை வந்து லீட் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO. ஸோ இப்போது இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 350 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி இப்போது இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்காக அதே மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வந்து செய்யறதுக்கான பணிகள் வந்து போயிருக்கு. அப்படிங்கிறதால இதை செய்யறதுக்கான பணிகள் அப்படிங்கிறது 12 முதல் 18 மாதத்துக்குள்ளே முடிவடையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1.25 வருஷத்தில் நம்மளுடைய இண்டிஜினியஸ் S-400 மாதிரியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு வந்து வரும், நம்ம கைக்கு வந்து வந்துடும் அப்படின்னு இதில் வந்து தெளிவாக தெரியுது. ஸோ எந்த இடத்துலையும் இந்தியா தங்களுடைய அந்த ஆர்மி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்மளுடைய ஆர்மி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறைப்பதற்காகவோ இல்லை அதை வந்து இன்னும் வந்து ஸ்லைட் டவுன் பண்ணுறதுக்கான எந்த விஷயத்தையுமே வந்து பண்ணலை. ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய அந்த இன்டர்நேஷ்னல் நரேட்டிவை ஒரு பக்கம் பிரேக் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய நெட்வொர்க், பாகிஸ்தானுடைய ஸ்பை நெட்வொர்க், நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பக்கம் களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆர்மி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து பலப்படுத்துவதற்கான வேலைகளையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போது இப்போ நாம் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற போது அவங்களும் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அதுக்காக வந்து இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழக்கம் போல் சைனா கிட்ட இருந்து J-35A அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் விமானத்தை வந்து வாங்க இருக்கிறாங்க. அதுவும் இந்த விமானத்தை வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து சீனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க போதாமா. அதாவது முழு காசு கொடுத்து வாங்கினாலே அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து வேலை செய்யுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நாம் பொருள் காட்சியில் வாங்கக்கூடிய வந்து ஹெலிகாப்டர் பொம்மைக்கும் இப்போ இவங்க தரக்கூடிய அந்த போர் விமானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. இதுவரைக்கும் சைனா எந்த போரையும் சந்தித்ததில்லை. அவங்க போர்க்களத்தையே பார்க்காத ஒரு நாடு தயாரிக்கக்கூடிய கருவிகளுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஆப்ரேஷன் சிந்தூர் அம்பலப்படுத்தி இருக்கிறது, முகத்தரையை கிழித்து இருக்கிறது. லாகூரில் அவங்க வச்சிருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது வந்து சைனா கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9 சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வச்சுருந்தாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா நொறுக்கிய பிறகு லாகூர்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசுடைய இதயம்னு சொல்லக்கூடிய லாகூர் வந்து
எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லாமல் நிராயுத பாணியாக கிட்டத்தட்ட அம்மனமாக நின்றது. அந்த அந்த விஷயம் நடந்த பிறகும் வந்து கொஞ்சம் கூட திருந்தாமல் இப்போ வந்து சைனா கிட்ட இருந்து இன்னொரு J-35A அப்படிங்கிற ஒரு விமானத்தை வாங்குறாங்களாம். அதை வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து அவங்க கொடுக்குறாங்களாம். இந்த கதை அப்படிங்கிறது இது எதற்காக அப்படின்னா, ஒரு பக்கம் தினம் தினம் இந்திய ராணுவம் என்னென்ன செய்து கொண்டிருக்கு, இந்திய ராணுவத்துடைய தயாரிப்புகள் எப்படி எப்படி இருக்கு, குறிப்பாக வந்து இப்போ நாம் ஏதாவது இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வந்து எக்ஸ்ட்ரா வாங்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு அறிக்கை வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் சைனா கிட்டேருந்து இதை வாங்க போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இதில் காமெடி என்னென்னா 50% டிஸ்கவுண்ட் வேறு. இந்த ஆடி தள்ளுபடியில் பழைய விஷயத்தெல்லாம் கழிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் வேறு கொடுக்குறாங்களாம். ஸோ வந்து இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கே வெளிச்சம். அதுவும் இப்போ வேறு வந்து ஃபீல்டு மார்ஷல் வேறு புதுசாக வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியும். ஆனால் என்ன போர் வந்தால் மட்டும் அவர் போய் பங்கரில் ஒழிச்சுப்பார், அவங்க குடும்பத்தை நியூ ஜெர்சிக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டுருவார். இந்த மாதிரி விஷயங்கள் தான் போய்கொண்டிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடியலை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்தியா எல்லா இடத்துலையும் வந்து சொல்லி வருது. குறிப்பாக வந்து ஃபாரின் எம்பசிஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ கிட்டத்தட்ட வந்து 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு தெளிவான ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய MP டெலிகேஷன்ஸும் வந்து பல்வேறு நாடுகளுக்கு போய் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலை சம்பந்தமாகவும் உலக நாடுகளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் OVC இருக்கிறாங்க, கனிமொழி இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் வெளிநாடுகளில் உண்மையிலே ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை விளக்குவதற்கான பணிகள் வந்து போயிட்டுருக்கு. இந்த கடைசி அப்டேட்டோட முடிப்போம். S-400 நாம் வந்து வாங்குகிறோம் அப்படின்ட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவும் அதை வந்து ஒப்புக்கொண்டாங்க. அதுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கொண்டிருக்க செய்தியை பார்க்குறோம். ரொம்ப சீக்கிரமே வந்து நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா போகிறாரு. இதில் வந்து அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா போகிறதுங்கிறது வெறும் இந்த S-400 அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குன்னு மட்டும் நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா போகிறதுக்கு முன்னாடி அந்த ரஷ்யாவுக்கு வந்தது யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணாதான் நம்ம வந்து ஏன் இந்த சந்திப்புன்னு பார்க்க முடியும். ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் போகிறதுக்கு முன்பாக ரஷ்யாவுக்கு போனது வங்கதேசத்துடைய ஆர்மி சீஃப் வக்காருஸமான். அவர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் போகிறார் அப்படின்னா இது இருக்கக்கூடிய செய்திகள் வேறு. இது சம்பந்தமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ். அதுவும் வந்து பங்களாதேஷில் இனி வரும் நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அப்டேட்ஸ் வந்து மிக பரபரப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இப்போ அஜித் தோவல் அவர்களும் போகிறாரு. இப்போது அஜித் தோவல் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு பங்களாதேஷை நம்மளுடைய நடவடிக்கை, பங்களாதேஷை நம்மளுடைய நகர்வு என்னவாக இருக்கும், குறிப்பாக வக்காருஸமானுக்கு வந்து இந்தியாவுடைய ஆதரவு, இந்திய உளவுத்துறையோடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருந்தது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். யாரும் மறக்க வேணாம், இன்னமும் ஷேக் ஹசீனா நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க. பங்களாதேஷ் எலெக்ஷன் அவங்க அறிவித்த பிறகு அவாமி லீக், அதாவது ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டியை வந்து அவங்க பேன் பண்ணதுக்கு பிறகு அங்கே வந்து பங்களாதேஷிலேயே அவாமி லீக்கு ஆதரவாக, குறிப்பாக ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவான ஒரு அலை வந்து அங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த மாதிரி மாறப்போகுது, வங்கதேசத்தை வச்சு அமெரிக்கா ஒரு திட்டம் போடுது, சைனா ஒரு திட்டம் போடுது, இதுக்கு நடுவில் ரஷ்யாவோட கை கூத்துருக்கு இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் மாறும். பங்களாதேஷில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.